எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 18க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா, வெளிச்செல்லும் சுற்றுலா. வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ள இடம். வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ள இடம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர். மலைகளின் ராணி என்று டேஸ் அழைக்கப்படுகிறது. மலைகளின் ராணி ஊட்டி. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மலைகளின் இளவரசி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கொடைக்கானல். தெற்கு இந்தியாவின் கைலாஸ், அதாவது தென்னிந்தியாவின் கைலாஸ் என்று அழைக்கப்படுவது வெள்ளியங்கிரி மலை. வெள்ளையங்கிரி மலை. அடுத்து, மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 25 வயது. 25 வயது. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28. அதை யூனியன் பிரதேசம்னா 8. யூனியன் பிரதேசம் 8, மாநிலங்கள் 28. அடுத்து, மாநில அரசு என்பது ஏ மற்றும் பி, அதாவது மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம், இவை இரண்டும். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். பெரும்பான்மை கட்சியின் தலைவர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவரால். குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு. மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். சட்டமன்ற சபை என்பது கீழவை. கீழவை. தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர். தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆர்.என். ரவி. இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லி. இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லி. குறிப்பிட்ட தொகுதியைச் சேர்ந்து டேஸ் வயது நிறைந்தவர்கள் தங்கள் வாக்குகளை வேட்பாளர்களுக்கு அளிக்கின்றனர். 18.
ஆளுநரின் பதவிக்காலம். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க். ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க். ஆகாசவாணி என்பது வானிலிருந்து வரும் ஒளி. அச்சு இயந்திரம் டேஸாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1453. 1453. ஜனநாயகத்தின் 4வது தூண். ஜனநாயகத்தின் 4வது தூண். சட்டமன்றம். சட்டமன்றம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 18க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.